வணக்கம் மக்களே. ரூபாய் 3,00,000 கடனை ஓபிஎஸ் திருப்பி தருவாங்களா? முதல்வரே வாங்கித்தாங்க. தஞ்சையில் பரபரக்கிற போஸ்டரை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. கும்பகோணம் தஞ்சை மாவட்டம் திருவனந்தபுரத்தை சேர்ந்த அதிமுகவோட நகர செயலாளர்கிட்ட தமிழக முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள் ரூபாய் 3,00,000 லஞ்சம் வாங்கிட்டு தரவில்லைன்ற ஒரு குற்றத்தை சாட்டி போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. இந்த சம்பவம் இப்போ பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். தஞ்சை மாவட்டத்தில் இருக்க திருவனந்தபுரத்தை சேர்ந்தவங்க தான் செங்க செல்வராஜ் அவர்கள். இவர் அதிமுக நகர் செயலாளராகவும் திருபுவனம் பேரூராட்சியோட கவுன்சிலராகவும் இருந்து வந்துட்டுருக்காங்க. இவங்க திருபுவனம் சோழன் பட்டு கூட்டுறவு சங்க தலைவராகவும் இருந்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இவங்க கிட்ட முன்னாள் முதல்வர்கள் நடிகர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா எல்லாரோட உருவம் பொறிச்ச பட்டுப்புடவை மற்றும் பிரதமர் மோடி, அமித்ஷா இவங்களோட உருவம் பதிச்ச பட்டுப்புடவை இந்த மாதிரி ஓபிஎஸ் கடந்த 2020ஆம் ஆண்டு நிறைய வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த 2 புடவைகளுக்கும் ரூபாய் 3,00,000 கொடுக்க வேண்டி இருந்திருக்கு. இதை ஓபிஎஸ் அவர்கள் செல்வராஜுக்கு கொடுக்கலன்னு சொல்லி இப்போ சொல்கிறாங்க. இந்த நிலையில் ஓபிஎஸ் அவர்கள் தற்போது திமுகவிலும் இணைஞ்சிட்டாங்க. இதற்கு அதிமுகவினர் கண்டனம் தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. ஓபிஎஸ் நகரமன்ற தலைவர், எம்எல்ஏ, அமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், முதல்வர்னு சொல்லி இந்த பதவிகளெல்லாம் கொடுத்து அழகு பார்த்தவர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள்னு சொல்லியும் அவங்கள மறந்துட்டு இன்னைக்கு திமுகவில் போய் ஓபிஎஸ் அவர்கள் சேர்ந்தது ஒரு துரோகம்னு சொல்லியும் ரொம்ப கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிட்ருக்காங்க. இந்த நிலையில் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள் தங்கிட்ட வாங்கி பட்டுப்புடவைக்கான தொகையை தரணும்னு சொல்லி கேட்டு அவருக்கு எதிராக செல்வராஜ் அவர்கள் திருபுவனம் பகுதியில் ஒரு முழுவதுமாக போஸ்டர் அடித்து ஒட்டிகிட்டு இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. சோழன் பட்டு கூட்டுறவு சங்கம் ஒரு சிறந்த வடிவமைப்புக்கான குடியரசுத் தலைவரோட விருது வாங்கின ஒரு சங்கமாக இருக்குதுன்னே சொல்லலாம். இதற்காக இப்போ முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் துணை முதல்வராக இருந்த ஓபிஎஸ் அவர்களையும் சந்தித்து நினைவு பரிசாக பட்டுப்புடவையை கொடுத்துருக்காங்க இந்த செல்வராஜ் அவர்கள். அதுபோல் கோவையில் பிரதமர் மோடிக்கு வந்தப்ப அவருக்கு நினைவு பரிசு வழங்கியதாகவும் மோடி அவர்கள் உருவம் பதிச்ச பட்டுப்புடவையை ஓபிஎஸ் அவர்கள் கேட்டதாகவும் சொல்கிறாங்க. அதற்கு செல்வராஜ் அவர்கள் அவங்க விருப்பப்படியே டிசைன் செஞ்சு புடவையை கொடுத்துருக்காங்க. இத்தனை ஆண்டுகளாக அதற்கான பணத்தை கேட்டும் அவங்க கொடுக்காம இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைஞ்சிட்டாங்க. அந்த பணத்தை முதல்வர் ஸ்டாலின் பெற்று தருவாரான்னு சொல்லி கேட்டு போஸ்டர்கள் அடித்து ஒட்டிகிட்ருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தகவல் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ்க்கு இன்னொரு புதிய குழப்பத்தையும் உண்டாக்கி வச்சிருக்கு. இது திமுகவுக்கு குழப்பமா இல்லை அதிமுகவுக்கு கிடைச்ச குழப்பமான்றதை இனி வரும் நாட்களில் பொறுத்திருந்து பார்க்கலாம். மக்களே இந்த அரசியல் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.